சார் டைம் ஆகுது சார். இருப்பா, ஒரு 5 நிமிஷம் வந்துடுறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சம்மந்தி, நாம இன்னும் தள்ளி போட வேண்டாம், கல்யாணத்தை நடத்திடலாம். சரி. மா, டைம் ஆகுது, நம்ம போலாம். அம்மா வாங்க. சார் வந்துட்டாங்க. வாங்க 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 எல்லாரும் வாங்க. வாங்க. எல்லாரும் வந்தாச்சுல்ல? யாரை எதிர்பார்த்துட்டு இருந்தேனோ அவர் இன்னும் வரல சார். ஆனா அவரோட ஆசீர்வாதம் என் பிள்ளைக்கு எப்பவும் இருக்குங்கிற நம்பிக்கையோட இந்த கல்யாணத்தை பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நல்லதுமா. பெத்தவங்க நீங்க இருக்கிறப்போ மத்தவங்க இல்லைனாலும் பரவாயில்லம்மா. கையெழுத்து போடுங்க. போடுங்க. ஏ சந்தோஷ், என்கிட்ட மாட்டினியா? அதான் எப்பவோ மாட்டிட்டேனே. இப்ப கூட ஒரு சான்ஸ் கொடுக்கறேன். இன்னும் எதுவும் கெட்டு போல. தப்பிச்சு போக யோசிக்கிறியா? ஏய் லூசாடி நீ, எந்த நேரத்துல என்ன சொல்லணும்னு தெரியாம ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்க. மணமேடையில தாலி கட்டுறப்போ அப்படியே சென்டிமெண்டா உருகி கண் கலங்கி நிப்பாங்களே சினிமால, அப்படி நிக்க சொல்றியா என்ன? எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது வைதகி. நான் இப்படிதான். அத்தை, இவ இப்படி இருக்கிறது தான் எனக்கு செட் ஆகும். சார், நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அமேசான் காடுகள்ல இருந்து தப்பி வந்த அரிய வகை விலங்குகள் இருக்குல்ல, அது மாதிரிதான் இவங்களும். நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க, அவங்க அப்படிதான் பேசுவாங்க. இந்த இடத்துல மாப்பிள்ளை கையெழுத்து போடுங்க. ஓகே சார். மா, பொண்ணு இங்க கையெழுத்து போடுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மாலையை மாத்திக்கங்க. மாலை கொடுங்க. இந்த அப்படியே. மா, கொடு. ஏமா, போட்டோ எடுக்கிறது கூட ஏற்பாடு பண்ணிட்டியா நீ? அவனாப்பா, அவன் என் காசுல ஓசிட்டி குடிச்சே 800 ரூபாய் கடன் பாக்கி வச்சிருந்தான். என் கல்யாணத்துக்கு வந்து போட்டோஸ் எடுத்து கழிச்சு கொடான்னு சொன்னேன். அவனும் சரின்ட்டான். இல்ல வெங்கட்? அப்புறம் என்ன பாக்குற, எடுத்துட்டாரு. எங்களையும் ஜோடியா தனியாடு. நீங்களும் எடுத்துக்கோங்கம்மா. தேங்க்யூ அத்தை. இந்தாங்கப்பா. சார் எடுத்துங்க. சுகர் இருக்கா? அதெல்லாம் இல்ல. அப்புறம் நிறைய எடுங்க. சம்மந்தி அம்மா கால்ல விழுந்து 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சந்தோஷ் வேண்டாம், முதல்ல அவங்க அப்பா அம்மாவோட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஏன் நீங்க முதல்ல பண்ணுங்க அத்தை.
இல்லம்மா, உங்க அப்பா அம்மா கிட்ட முதல்ல ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ம், சொல்றத கேளு. இதானே வேணான்றது. சொன்னா புரிஞ்சுக்கணும். மாலையும் கழுத்துமா முதல்ல கால்ல விழறீங்க. என் கால்ல வேண்டாம். ம், அவங்க 2 பேரோட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. நல்லது. என்ன சம்பந்தி இப்படி சொல்லிட்டீங்க? பெத்த தாயை விட தம் புள்ள நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க வேற யார் இருப்பாங்க? நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா இப்போ அவங்க உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு தான் சொல்றேன். பவி, ம். நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைய அமைச்சிக்கிறது பெருசு இல்ல சந்தோஷ். காலம் பூரா இந்த ஒரு நிமிஷம் நினைக்கிறப்பெல்லாம் மனசுக்கு சந்தோஷம் தர மாதிரி வாழ்ந்து காட்டணும். சரிம்மா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. எதுக்கு? இல்ல, இந்த அவசர கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டதுக்கு. தாத்தா ஒத்துக்கலைனாலும் நீ சமாளிச்சதுக்கு. அந்த விஷயத்துல உங்க அம்மா உன்னை விட 100 மடங்கு பெஸ்ட். நீயா சொல்லுவ அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கும்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு நடந்த மாதிரி தான். எனிவே தேங்க்யூ அத்தை. சார் உங்களுக்கும் தேங்க்ஸ். சரிங்கம்மா. ஹலோ ஹலோ, பேசிட்டே தான் இருக்க போறீங்களா? வெறும் கல்யாணம் மட்டும்தானா? விருந்துலாம் இல்லையா? ஆரம்பிச்சிட்டாயா? அலையாதுடா, விருந்து இல்லாம கல்யாணமா? உங்க எல்லாருக்கும் விருந்து இருக்கு, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. ஆ? இங்க பக்கத்துல தான், போயிடலாம். ஆ, வாங்க வாங்க. ம், மா, ஆ? வாமா. ம். ஹரிஸ் கிச்சன் பக்கத்துல இல்லைங்க, வண்டி புடிச்சுதான் போகணும். பட் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஹீரோ செட் ஆகணும்னா அந்த சின்ன எஃபோர்ட் போட்டு தானே ஆகணும். உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. எங்க போயிட்டீங்க சம்பந்தி? ஆ, மாமனாருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு போனேன். போன் எடுத்தாரா? இல்ல, அவர் ஃபோன் எடுக்கல. அதானே ம். தெரியும் எனக்கு. தாத்தா செம்ம கோவத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன். போங்க.